ஹைடா, ஃபர்ஸ்ட் மேரேஜ் பொண்ணு பார்த்துலேருந்து அப்படியே பார்த்துடலாம். இப்போ நீங்கள் உங்களுக்குன்னு தனியாக ஒரு குட்டி ரூம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ரூமுக்குள்ளே அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் நீஸ்லாம் ஃபோல்ட் பண்ணிட்டு இப்போ கூட டவல் மட்டும் தான் போட்டுட்ருக்கீங்க. அந்த டவலை டைட்டாக பிடிச்சிட்டு உங்கள் நீஸ்லாம் ஒரு மாதிரி ஃபோல்ட் பண்ண மாதிரி அப்படி உட்காந்துருக்கீங்க. ஒரு மாதிரி பயம் நடுக்கும், உடம்பு ஃபுல்லாக அப்படி வேர்த்து போயிருக்கு. உங்கள் மூஞ்சுக்கு முன்னாடி உங்கள் அப்பா தான் வந்துட்டுருக்காரு. உங்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு அவர் என்னென்ன பொண்ணு வரும் அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு ஒரு பயத்தோட, அப்பா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அப்பா அப்படி பண்ணாதீங்கப்பா, என்கிட்ட வராதிங்கப்பா, அப்பா கொஞ்சம் தள்ளி போங்கப்பா, அப்பா என்னை டச் பண்ணாதீங்கப்பா, அப்படிலாம் நீங்கள் அழுதது அந்த பயம். பர்டிகுலராக உங்கள் அப்பா உங்களை செம்மையாக போட்டு அடிப்பார் வீட்டில் யாருமே இல்லைன்னா. இது எல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்குள்ள உங்கள் அப்பாவுக்கான அந்த பயம். எப்போவுமே உங்கள் அப்பாவை பார்த்தாலே நீங்கள் பயப்படுவீங்க. இப்போது அப்பா இல்லை, ஆனாலும் அப்பா அப்பான்னு பயந்து ஒரு 100 times ஆகுது அப்பா அப்பான்னு அழுதுட்ருப்பீங்க. இங்கே பெட்டில் உட்காந்துருக்கான் சைலண்டாக. அவன் உங்களை ஃபுல்லாக பார்த்துட்டான், பட் உங்ககிட்ட பார்க்கலன்னு சொல்லியிருப்பான். இப்போது அதெல்லாம் அவனுக்கு பெருசாக இல்லை. உங்கள் முதுகு அவன் பார்த்துருப்பான், அதில் அவ்வளோ காயம். மிரரில் பார்க்கும்போது அவனுக்கு சரியாக தெரியல கிளியராக, பட் பர்ன் பண்ணி பார்த்துருப்பான். அவனுக்கு அது மட்டும்தான் ரிப்பீட்டடாக ஓடிட்டுருக்கு. என்னவா இருக்கும் இவகிட்ட இப்படி இதை கேட்கலாம், அது மட்டும்தான் அவனுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. உங்ககிட்ட எப்படி கேட்குறதுன்னு கூட தெரியாமல் சைலண்டாக ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கான். அவன் தலையை பிடிச்சிட்டே, அவ்வளோ காயம் அப்படின்னா வயன் வயன் ஏய், அவளை யார் இப்படி டார்ச்சர் பண்ணியிருப்பா? அவளை டார்ச்சர் பண்ணியிருப்பாங்களா? இல்லை, வயனோட அம்மா அப்படி அழுதாங்க. இங்கே வரும்போது அவங்க இல்லை வயன் அப்பா நான் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவர் இப்படி அடிச்சு தயாங்கா நம்மளுக்கு ஏன் இப்படிலாம் தோணுது அப்படின்னு அவன் கிரிப்பாக வேறு பிடிச்சிட்டு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வயன் ஏன் நார்மலாக இருக்க மாட்டேன்றா கேட்டால் சொல்லுவாளா? மை காட், அவங்க சிஸ்டர் கூட பார்த்துருக்கான். ரெண்டு பேரும் நார்மலாக தான் இருப்பாங்க. இவ மட்டும் ஏன் வியர்டாக இருக்கா? இவளா இல்லை, அவள் அப்படி இருக்கான்னா ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. மேபி யாராவது அவளை டார்ச்சர் பண்ணி, ஐயோ அப்படிலாம் அது இருக்காது. அவன் வண்டியை பிச்சுக்கிறான், ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கு அவனுக்கு. இது உங்ககிட்ட கேட்கவும் முடியாது, பிகாஸ் உங்களை பார்க்கலன்னு சொல்லியிருக்கான். நீங்கள் அவங்ககிட்ட வரும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பான். உங்களுக்கு அப்போவே ஓகே, இவங்க கல்யாணம் பண்ணிக்கணும், அப்பா வீட்டிலேருந்து வெளில வரணும்னா கண்டிப்பாக வீயை கல்யாணம் பண்ணிக்க தான் ஆகணும், ஒரு வழி இல்லை அப்படின்னு அவன்கிட்ட வந்து அவன் ஜெயா லவ் பண்ணும்போதுன்னு சொல்லும் போதே 1 year மட்டும்தான் அவங்க கூட இருப்பேன், 1 yearக்கு அப்புறம் என்னோடய காலேஜ் டேஸும் முடிஞ்சிடும், எனக்கு ஒரு ஒர்க் கிடச்சிரும், அதுக்கப்புறம் நான் போயிடுவேன். பிகாஸ் உங்கள் பிளான் என்னென்னா ஸ்டேபிளாக ஒரு ஒர்க் இருந்தால் அம்மாவை கூட்டிகிட்டு தனியாக போயிடலாம், அம்மா கூட ஹாப்பியாக இருக்கலாம், அம்மாவை நல்லா பார்த்துக்கலாம். இது மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்குது. தென் உங்களுக்கு ஜிமனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அதாவது ரியாக்கும் ஜிமனுக்கும், ரித்திக்கும் ஜெயகேக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேரும் அவங்க லைஃப்பை ஹாப்பியாக இருப்பாங்க. அப்படி திங்க் பண்ணுறதுனா இந்த மேரேஜுக்கு நீங்கள் ஓகே சொல்லியிருப்பீங்க. அதாவது ரியா ஜிமனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லும் போது, ரித்தி அடம் பிடிக்கும் போது கூட கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ இந்த பிளானோடு தான் நீங்கள் 2 பேரும் செட்டில் ஆகிட்டீங்கன்னா அம்மாவை நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படி ஒரு பிளான். அதோடு தான் நீங்கள் இங்கே வீட்டுக்கு வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் ரியா அழுதுகிட்டே சொல்லியிருப்பா பிடிக்கலன்னு, ரித்தி அழுதுகிட்டே சொல்லியிருப்பா பிடிக்கலன்னு. என்ன பண்ணுறது? அப்படி ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்களா இல்லை, குழுப்பத்தோட ரெஸ்ட் ரூம் போய்ட்டு குளிச்சுட்டு வெளில வரும்போது இவ்வளோ நடந்திருக்கு. இப்போது இதெல்லாம் உங்கள் மைண்டுக்குள்ளே இல்லை. உங்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு அவன் இதே உட்காந்துட்ருக்கீங்க. பெட்டில் உட்காந்துருக்கான், என்ன பண்ணுறா தெரில. அவளை தனியாக விடக்கூடாது, ஏதாவது போய் பேசுவோம், தூரமாக நின்று பேசுவோம், நம்மக்கிட்ட ஏதாவது சொல்கிறாளான்னு பார்ப்போம் அப்படின்னு மெதுவாக எழுந்து உங்கள் ரூமுக்கு வந்தா அவனுக்கு உங்கள் வாய்ஸ் கேட்குது. அப்பா 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 அப்படி பண்ணாதீங்கப்பா,
அமைதியாக நின்றான். அழுதுட்டே ஒரு மாதிரி பயத்தோட புலம்பிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட அவன் காதில் அப்பான்னு சொல்கிறது கிளியராக கேட்குதா, மற்றது எதுவும் புரியல. நீங்கள் பண்ணுறதுல எனக்கு பயமாக இருக்குப்பா, உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லைப்பா. அப்படி அழுதுட்டே ஒரு மாதிரி பேச அவங்க அப்பாண்ட பேசுகிறாளா என்ன, ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு உள்ளே வந்து உங்களை பார்க்க இன்னுமே டவலோடு இருக்கீங்க. வெளில வரலாமான்னு தெரியல. டக்குன்னு அவன் கால் எடுத்து வெளில வச்சுட்டான். எங்கள் அப்பா அப்பா நல்லது அவனுக்கு நல்லா கேட்குது. அவனுக்கு ஒரு வேளை அப்பாவை மிஸ் பண்ணுறாளா, என்னவ சொல்கிறா ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு மைண்ட் வாய்ஸ். நீங்கள் டவலோடு உட்காந்துட்டு இருக்கீங்க. அவனால உள்ளே வர முடியல. பயந்து அழ போறீங்க அப்படி சொல்லிட்டு அவன் உள்ளே வரவே இல்லை. வந்து பெட்டில் உட்காந்துக்கிட்டான். டைம் போயிட்டே இருக்கு. ஸ்டில் அப்படி உட்காந்துட்டே இருக்கான். ஒரு மாதிரி தலையை பிடிச்சிட்டு உங்களை பற்றி திங்க் பண்ணிட்டே உட்காந்துட்டு இருக்கான். ஒரு மிட் நைட் இருக்கும். அவனுக்கு தூக்கமே வராமல் உங்களை பற்றி திங்க் பண்ணிட்டுருக்க மெதுவா பெட்லேருந்து எழுந்துக்கிறான். பிகாஸ் நீங்கள் அழுகிற சவுண்ட் அவனுக்கு கேட்கல, ரொம்ப நேரமாகவே கேட்கல. ஸோ மெதுவாக ரூமுக்குள்ளே வர அழுது அங்கேவே படுத்துட்ருக்கீங்க, தூங்கிட்டு இருக்கீங்க. டவலோட உங்கள் கிட்ட வரான். கீழே படுத்துட்ருக்கீங்க. நீல் ஒன் பண்ண மாதிரி கீழே ஒரு மாதிரி உட்காந்து நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. உங்களை பார்த்துட்டே இருக்கான். ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கான். ஃப்ளோர்லாம் ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கு. உங்களை தூக்கலான்னு வரான். உங்கள் கை ரெண்டும் ஃப்ரண்ட்டில் டவலை பிடிச்சிட்ருக்க ஒரு மாதிரி டைட்டாக. அவன் பார்த்துட்டே பொறுமையாக நீங்கள் இழுந்துக்காத மாதிரி அழகாக தூக்குறான். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அதனால இவன் தூக்குறது உங்களுக்கு தெரியல. தூக்கிட்டு வந்த மேட்ரஸில் படுக்க வைக்கிறான். ப்ராப்பராக உங்கள் கையை டவல்லேருந்து எடுக்கும் போதும் லைட்டாக சினுங்குறீங்க. உங்களுக்கு ஃபீல் ஆகாத மாதிரி ஒரு ஃபிங்கராக எடுத்து விட உங்கள் ஃப்ரண்ட்ல இருந்து டவல் கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகுது. பார்த்துட்டான். அதை நீங்கள் டைட் பண்ண கூட இல்லை, ஜஸ்ட்டு பிடிச்சிட்ருக்கீங்க. அது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ பிளாங்கெட் எடுத்து உங்களுக்கு கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கையை எடுக்கிறான். டவல் ரிமூவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அவன் உங்களை ஒன் சைட் படுக்க வைக்கிறான். உங்கள் முதுக பார்த்துட்டே இருக்கான். கன்ஃபார்மாக தெரியுது அது டார்ச்சர் பண்ணதுனால வந்ததுன்னு. லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி டவலை கீழே கொண்டு வந்து ஃபுல்லாக அவங்க முதுக பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு. மெதுவாக அவன் கையை கொண்டு வந்து உங்கள் முதுகில் அந்த ஸ்கார்ப் மேலே வச்சு ரப் பண்ணி, இவ்வளோ டீப்பாக எப்படி டார்ச்சர் அனுபவிச்ச, என்னடி இதெல்லாம், நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இதுதானா, இதெல்லாம் நான் எப்படி உன்கிட்ட கேட்பேன். நார்மலான ஒரு விஷயமே உங்ககிட்ட இருந்து என்கிட்ட வாங்க முடியல, இதெல்லாம் நான் எப்படி. அவன் கையை மாதிரி உங்களை ரப் பண்ணிட்டே ஒரு மாதிரி அவனுக்கு வெக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல். அவ்வளோ டீப்பாக இருக்கு. இதெல்லாம் என்ன, யார்கிட்ட கேட்குறது, யார்கிட்ட சொல்கிறது, இது எப்படி நான் உங்ககிட்ட கேட்பேன். எவ்வளோ டீப்பாக இருக்குது எல்லா ஸ்கார்ஃபும். அவனுக்கு ஒன்றுமே புரியல. இந்த ஸ்கார்லாம் எப்படி வந்திருக்கோன்னு. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே டீப்பாக இருக்குது. நீங்கள் எழுந்துக்கிற மாதிரி ஒரு மாதிரி சினுங்குறீங்க. பிகாஸ் ஒரு ஸ்கார்லேயும் கை வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணி அப்படிலாம் பண்ணுறான். உங்களுக்கு இது ஃபீல் ஆகி எழுந்துக்கிற மாதிரி பண்ண டக்குன்னு கையை எடுத்துட்டான். கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி நார்மலாக படுக்கிறீங்க. உங்கள் செஸ்ட்டு கிட்ட லைட்டாக பிளாங்கெட் இருக்கு. டவல் தான் ரிமூவ் பண்ணிட்டு போனேன். ஃபுல்லாக உங்களை ஒரு மாதிரி ப்ராப்பராக கவர் பண்ணிட்டேன். பில்லோலாம் எடுத்து உங்கள் தலைக்கு வச்சுட்டு உங்கள் ரூம்லேருந்தே வெளில போகிறான். இங்கே ஜிமின்னா உங்களை ஃபோர்ஸ் பண்ணிட்டுருக்கான். அவள் வந்திருப்பான் காலேஜ்க்கு. பட் நீங்கள் ஜிக்கு கூட போயிட்டீங்க. அவன் தப்பாக நினச்சிட்ருக்கான். அதான் அவனுக்கு கோவம். உங்கள் கை ரெண்டுமே பிடிச்ச ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணிட்டுருக்க. அவனுக்கு ஜிகே கூட உங்களை அதெல்லாம் அவனால் நினைக்க கூட முடியல. அவனுக்கு அது கோவம். உங்களை பிடிக்குமான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க்கு, உங்களை லவ் பண்ணுறானான்னு கேட்டால் அதுவும் ஒரு கொஸ்டின் மார்க்கு தான். பட் பொசிசிவ் ஏன்னு தெரில. இதை ஜிம்மனால் அக்செப்ட் பண்ண முடியல. தனியாக வந்துட்டு இருந்தாலும் அவனுக்கு ஓகே தான் போல. நீங்கள் அங்கேயே காலேஜுக்கு போகாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்த அப்படி இருந்தால் கூட அவனுக்கு ஓகே தான் போல. அவன் இருக்க வேண்டிய இடத்துல ஜேகே இருந்துட்டான் அப்படின்னு அவனால் நினைக்கவே முடியல. ஃபஸ்ட்டு அது அவனுக்கு கோவம். உங்களை பார்த்துட்டே இருக்கான். ஒரு மாதிரி கோவத்தில் பண்ணுறான். உங்களுக்கு ஆல்ரெடி ஜமன் உங்களுக்கு பிடிக்கல. நீங்கள் ஒரு குழப்பத்தோடு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஜேகேவை லவ் பண்ணியிருப்பீங்க. அவனை விட்டு வெளில வரல. அவனுக்கு அந்த லவ் அதை நீங்கள் தூக்கி போடுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கும் ஜமானுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சா. அவனை நீங்கள் கல்யாணம் பண்ணும்போதும்
ஒரு கில்ட்டி பிகாஸ் ஜேகேவுகள் லவ் பண்ணிட்டு ஜமனை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படி உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஜமன் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சாஃப்டாக பேசியிருப்பான். அப்போது உங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்திருக்கும். மாமா ரொம்ப நல்லவங்க போல், இவ்வளோ அழகாக நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம மேலே ஒரு அஃபெக்ஷன் இருக்குது, நம்மளை பிடிச்ச போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க போல் அப்படிலாம் நீங்கள் திங்க் பண்ணி ஜமன் மேலே ஒரு சாஃப்ட்டு அப்படிலாம் திங்க் பண்ணி அன்றைக்கி நைட்டு இருக்கும்போது அந்த ஒரு ஜமன் அப்படியே வெயிட்டாக மாற்றிருப்பான். அவனுடைய ரியல் ஃபேஸ் உங்ககிட்ட காட்டியிருப்பான். ஸோ அந்த செகண்ட்லேருந்து ஜமன் உங்களுக்கு பிடிக்கல அப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் அவனுக்கு புருஷன் அவங்களுக்கு பிடிக்கவே இல்லைனாலும் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அழுது பொறுத்துட்டு இருந்திருப்பீங்க. பட் இப்போது உங்களால் பொறுத்துக்க முடியல பிகாஸ் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுறான். இப்படி ஹர்ட் பண்ணுறது கூட உங்களுக்கு ஓகே தான். பட் ஜேகே பேரை வச்சு உங்களை ஹர்ட் பண்ணுறான், அது உங்களால் ஏற்றுக்கவே முடியல. எப்போ ரித்திக்கும் ஜேகேக்கும் கல்யாணம் ஆகிடுச்சோ அப்போவே நீங்கள் ஜேகேவை மறந்துட்டு இருப்பீங்க. இப்போது ஜேகே கூட வச்சு உங்களை கம்பேர் பண்ணி ஒரு மாதிரி பேசும்போது ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகுது. நீங்கள் ஆல்ரெடி அவனை பிடிச்சி புஷ் பண்ண ட்ரை பண்ண கிட்டத்தட்ட அவங்கள போட்டு கடிக்கிறான் மாதிரி. 2 பேரும் வித்தவுட் ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க, ட்ரெஸ் இல்லாமல் 2 பேரும் பெண்ணில் கையை 2 பொறுத்துக்க முடியல அவனால். என்கிட்ட மட்டும்தான் அப்படி இருக்கா, இல்லை ஜேகே கூட இருக்கும்போது இப்படி தான் பண்ணுவியா அப்படி சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்கும் போதும் நீங்கள் ஒரு மாதிரி அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவன் இப்படிலாம் ஃபோர்ஸ் பண்ணி உங்களை திட்டி இதெல்லாம் உங்களுக்கு பரவாயில்ல தான் போல். ஜேகே நேம் யூஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் உடஞ்சிடுறீங்க. ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? நான் உங்களை ரொம்ப வெறுக்கிறேன். நானே அவரை மறுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் விட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டைமில் இன்னொரு பர்சனை எடுக்கணுமா? உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த உலகத்திலே இருக்கிற பர்சன் நீங்கள் தான். நீங்கள் மட்டும்தான். இத்தனை வாட்டி சொல்கிறேன், ஜேகே மாமா என் கையை கூட பிடிச்சதில்லைன்னு நான் தான் அவர்கிட்ட போவேன். அதுக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல, ஞாபகம் இருக்கா? அவனை பைக்கில் கட்டி பிடிச்சி வாலண்டியர் நானும் அவர்கிட்ட போவேன். உங்களுக்கு புரியுதா இல்லையா? நானும் அவர்கிட்ட போவேன் பிகாஸ் எனக்கு அவர் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் மட்டும்தான். நானும் அவர்கிட்ட போவேன். இப்போ நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்கல்ல பொண்டாட்டி, இப்படிலாம் பண்ணுறதுக்கு கேட்டால் நான் உங்கள் பொண்டாட்டி. பட் நீங்கள் என்னை டச் பண்ணால் எனக்கு அது பிடிக்கவே இல்லை. ஏதோ என் உடம்புல ஏதோ அறுப்பான், ஏதோ அவனை ஊடுற மாதிரி இருக்கு. பொலார்னு அடைச்சிட்டான். என்னடி என்ன பேசுகிற நீ? அவனுக்கு பிடிச்சிருக்கான். ஓ, அவன் தொட்டா பிடிக்குது, நான் தொட்டா பிடிக்கலையா? எப்படி பிடிக்காம? அவன் தான் உன் புருஷனாச்சே. ஒரு மாதிரி கண்ணு டைட்டாக மூட்டிட்டீங்க. உங்கள் கழுத்தை டைட்டாக பிடிச்சா ஓகே. உங்ககிட்ட நான் ஏமாற மாட்டேன். என்ன சொல்லி இந்த வாட்டி நீ என்ன ஏமாற்ற போகிற? நான் ஏமாந்த வரைக்கும் போதும் அப்படின்னு உங்கள் சின்ன பிடிச்ச பார்த்து ரசிப்பேன். சொன்னதெல்லாம் கேட்டு நம்பினேன். பொய் சொல்லுவான்னு தெரியும், ஆனாலும் நம்புவேன். ஏதோ ஒரு ஹோப் எனக்காக உண்மையாக இருக்கான்னு நம்பினேன் அப்படின்னு அவன் கண்ணிலேருந்து தண்ணி வருது. உனக்கு ஒன்று தெரியுமா, நான் இந்த மாதிரி ஒரு பர்சனே கிடையாது. நம்புறவங்க எல்லாம் ஏமாத்தினா என்னடி பண்ணுவாங்க? எல்லாரும் மணி அப்படிங்கிற ஒரு கோல் பின்னாடி ஓடிட்டுருக்காங்க. நான் மட்டும்தான் லவ் ஃபீலிங்ஸுங்க டேஷன் அது பின்னாடி சுற்றி ஏன் ஃபீலிங்ஸ்லாம் டைமிங் போச்சா வேல்வே இல்லாமல் லவ் இதெல்லாம் சொல்லி என்னை ஏமாற்ற முடியாதா என்ன? அவன் உன்கிட்ட வந்தா பிடிக்குதோ, நான் உன்கிட்ட வந்தா பிடிக்கலையா? எதுக்கு? மேடமுக்கு என்னை விட அவன் அதிகமாக மணி கொடுத்துட்டானா என்ன சொல்றி அப்படின்னு கழுத்தை கிரிப்பா பிடிக்க கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி பேசுறான், கொஞ்ச நேரம் இப்படி கோவமாக பேசுகிறான். நீங்கள் புரியாமல் ஜமனை பார்க்க ஜமனுக்கு கால் வருது. உங்களை பார்க்கறத விட்டுட்டு அவன் மொபைல் எங்கே இருக்குன்னு திரும்பி பார்க்குறான். இங்கே அவன் மொபைல் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஓரத்தில் இருக்க
எட்டி அந்த மொபைலை எடுத்துட்டு யாருன்னு பார்க்க ஏதோ ஃபோட்டோ ரிமூவ் பண்ண சொல்லி அசைன் பண்ணியிருந்தேன் அந்த ஹேக்கர் தானே அப்படின்னு வேகமாக அந்த கால் அட்டன் பண்ணி பேசுகிறான். என்னாச்சு? ரிமூவ் பண்ணியாச்சுல்ல? இல்லை சார், ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணா ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுது எல்லாருக்கும். என்ன? ஆமாம் சார், அந்த வெப்சைட்டை அப்படிதான் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன சொல்லிட்டு இருக்க நீ? ஆமாம் சார், நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிட்டியா? அகெயின் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடுச்சு சார். இன்னும் உளறிட்டு இருக்க? எனக்கே புரியல சார். அந்த ஆப்பை அப்படி தான் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அது இந்த வெப்சைட்டில் இல்லை, ஒரு 5-6 வெப்சைட்டில் ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆயிடுச்சு சார். வாட்? எஸ் சார். ஒரு மாதிரி பதட்டமாக பேசிட்டே உங்கள் மேலே அப்படியே கம்ப்ளீட்டாக படுத்துட்டான். நீங்கள் ஒரு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு கையை வச்சு உங்கள் வாயை பொத்திட்டு இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்க? வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு சார். மொபைலை தூக்கி அடிச்சிட்டான். அவனுக்கு என்ன பண்ணுறது தெரியல. மேலே படுத்து வேகமாக ப்ரீத் பண்ணிட்டே இருக்கான். ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு. அவனோட பொண்டாட்டி நீங்கள் உங்கள் போட்டோ தப்பான ஒரு வெப்சைட்டில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அதுவும் அவனால். ஏன் தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. உங்கள் வாயிலிருந்து உரிமையாக கையை எடுக்கிறான். என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? ரொம்ப 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 ஹார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் சைக்கோ மாதிரி நடத்துக்கிறீங்க. ஒரு டைம் ஒரு மாதிரி இருக்கீங்க, ஒரு டைம் ஒரு மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் நிறைய பேச அவன் திடீர்னு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஒரு மாதிரி புரியாத மாதிரி அவனை பார்க்க அவன் சாஃப்டாக அவங்க லிப்ஸை ஒரு மாதிரி பைட் பண்ணிட்டே எப்படியாவது உங்கள் ஃபோட்டோ வாத்துலேருந்து நான் ரிமூவ் பண்ணிவிட வேண்டிய சாஃப்டாக அவங்கள கிஸ் பண்ணிட்டே உங்களை பார்த்துட்டே இப்படி திங்க் பண்ணிட்டே ரிமூவ் பண்ணுறான். பயங்கரமாக வலிக்கிட்டு மேலேருந்து எழுதுக்கிறான். கடன் ட்ரெஸ்ஸை போடுறான். நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துட்டு அழுதுட்டிருக்கீங்க. டேப்லெட் போட்டு கபோர்ட் கிட்ட போயிட்டு ஒரே டைமில் ஒரு 4-5 டேப்லெட் எடுத்து போட்டுக்கிறான். அவனால் ஸ்டேபிளாக நிற்க முடியல. நெக்ஸ்ட்டு கார்க்கு எங்கே இருக்குன்னு எல்லாத்தையும் தள்ளி உடச்சிட்டு தேடுறான். சவுண்டு டம்மால் உங்களுக்கு கேட்குது. பிளாங்கெட் எடுத்து ஃபேஸ் வரைக்கும் கவர் பண்ணிட்டு சைலண்டாக படுத்துட்ருக்க. கொஞ்ச நேரம் அந்த ரூமே கொஞ்சம் சைலண்ட் ஆகுது. அழுதுட்டே இந்த பிளாங்கெட்டை ரிமூவ் பண்ணி பார்க்க அந்த ரூம்லேயே இல்லை. இதே டைம் ரெத்தே அழுதுட்டுருக்கா. ஜேகே அவன் மேலே ரிலாக்ஸாக படுத்துட்ருக்கான். கொஞ்சம் டயர்டாக அப்படி படுத்துட்ருக்கான். நீங்கள் மாதிரி ஃபெயிண்ட் ஆகிற ஸ்டேஜை அத்தனை வாட்டி ட்ரை பண்ணியிருப்பான். உங்களால் முடியல. அவன் உங்ககிட்ட வர்றது உங்களால் பொறுத்துக்க முடியல. இப்போ தான் விட்டுருக்கான். கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு மாதிரி டயர்டாக உங்கள் மேலே படுத்துட்ருக்கான். அவன் கையே ஒரு செஸ்ஸில் இருக்கு. இன்னொரு கையே உங்கள் லிப்ஸில் அவனுடைய தம் ஃபிங்கர் வச்ச ரப் பண்ணி உங்களை பார்த்துட்டே உன்னை நான் தொலைச்சிட்டேன்னு நினச்சேன். இல்லை, உன்னை நான் மிஸ் பண்ணவே இல்லடி. உன்னை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டேன். பொண்டாட்டி டீப்பாக கிஸ் பண்ணுறா. ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கீங்க. இவ்வளோ நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. பட் இப்போ முடியல. அமைதியாக வயசை மட்டும் பிளிங்க் பண்ணிட்டே இருக்கீங்க அடிக்கடிக்கு. லிப்ஸை விட்டுட்டு நீ பேசுவல்ல, இந்த லிப்ஸில் இருந்த உன் வாய்ஸை என் காதுக்குள்ளே எப்போவுமே சிலுன்னு கேட்டுகிட்டே இருக்கும். மாமான்னு. இதெல்லாம் நான் தொலைச்சிட்டேன்னு நினச்சேன். இல்லை 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 அப்படி சொல்லிட்டு உங்களை கட்டி பிடிக்கிறான். டைட்டாக அப்படி கட்டி பிடிக்கிறான். மூச்சு விடவே முடியல. அவன் இருக்கிறதுக்கு அதுக்கும் உங்களை கட்டி பிடிக்க அவனுக்குள்ளே அப்படியே குட்டியாக போயிட்டீங்க. உங்க கூட இருந்த அந்த நாட்கள்லாம் எனக்கு மெமரிஸ் டே. என் மண்டியில் இதோ எங்கே ஸ்டோராக இருக்கு. அதெல்லாம் நான் எப்படி மறந்துடுவேன். அந்த மூமெண்ட்லாம் எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? நைட்னா அதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டே அப்படியே பார்த்து தூங்குவேன் ரிலாக்ஸாக. இப்போ கூடலாம் அதெல்லாமே நினைவுக்கு வருது. டெய்லி தெரியுமா? அப்போ தோணும், இல்லை உன்னை நான் மிஸ் பண்ணவே இல்லை. இப்போது நீ என் கூட தான் இருக்க. ஒன்றும் தொலைக்கல. அப்படி எனக்கு நீ தான் வேணும், நீ மட்டும்தான் வேணும். என்றைக்குமே நான் உன்னை மிஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு அக்கேன்னு இன்சல்ட் பண்ணுறான். எனக்கு வலிக்குது அப்படின்னு அவனை பிடிச்சி தள்ளி விட ட்ரை பண்ணுறீங்க. ஒன்றும் இல்லை கொஞ்சம் உன் புருஷனுக்காக பொறுத்துக்கோ என்ன அப்படின்னு உங்கள் லிப்ஸில் மேலேயே பச்சாக்கு வச்சுட்டு
அந்த அளவுக்கு மிஸ் பண்ணியிருக்கேன் உன்னை. ஒரு கட்டத்தில் உன்னை தொலைச்சிட்டேன்னு நினச்சேன். இல்லை, என் கூடவே இருக்க, இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணணும்ல அப்படின்னு ஒரு புஷ் பண்ணுறான். வலிக்குது, என்ன விட்டுங்களே அப்படின்னு அழுதுகிட்டே இருக்க. அப்படி சொல்லக்கூடாது, பொறுத்துக்கும், கொஞ்ச நேரம். அவங்க இப்போ அவனுக்கும் க்ளோஸாக இழுத்துக்கிறான். அது இன்னும் பெயினாக இருக்கு உங்களுக்கு. வலிக்குது முடியல, அழுதுகிட்டே இருக்கீங்க. அவன் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கான். அந்த நைட்டு அப்படியே முடியுது. நெக்ஸ்ட் டே